ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்ன அந்த கிழவி நமக்கு, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க நம்ம குடும்பம் விளங்கணும்னு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுபதினத்தை, இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா ஏன் கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, திருவிழா என்பது விழாது இருக்க வேண்டும் என்ற இன்றியமையாத ஒரு இறைப்பணி. அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது, ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்குது, ஆன்மீகம் தான் மனிதனை நல்ல பக்குவப்படுத்துது, ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனங்கொள்வான் நற்றார் தொழாரனின் என்று வள்ளுவர் கூட 1330 குறளிலே ஒரு குறளை வச்சார். இறை சிந்தனை இல்லாது எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. என்ன காரணம்? கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், கோயிலுக்கு போகணும்னா தூய்மையான ஆடையை உடுத்தணும்னு தோணும். அப்படி சுத்தமா இருக்கணும், ஒழுங்கா நடந்துக்கணுங்கிற எண்ணம் நம் மனதுக்குள்ளே வந்துவிடும். அப்படி ஆலயம் தொழுவது சாலவு நன்று. இன்னும் பாருங்க, கோயிலுக்கு போனாலே சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சொல்றதை கேளு, கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சில எச்சரிக்கையோடு நம்மளை உணர்த்தி 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 வளர்த்தார்கள் முன்னோர்கள். இன்னைக்கு அம்புடும் கோயில்ல தான் நடக்குது.